ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு அழகான பிளாங்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேபி பிளாங்கெட் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான். இது வந்து உங்களுக்கு குரோஷே பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டுடலாம். வாங்க இந்த அழகான பேபி பிளாங்கெட் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேபி பிளாங்கெட்டுக்காக நீங்கள் மல்டிபிள் ஆஃப் 8 + 7 செயின்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். 8 + 7 செயின்ஸ், மல்டிபிள் ஆஃப் 8 + 7 செயின்ஸ் போட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிளாங்கெட் வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் மல்டிபிள் ஆஃப் 8 + 7 செயின்ஸ் போட்டுவாங்க. இப்போ மல்டிபிள் ஆஃப் 8 + 7 செயின்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே கொடுங்க. இப்போ இந்த ரோவை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிட்டு இது வந்து ஒரு டபுள் குரோஷே ஆயிடுச்சு. அப்புறம் ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு நெக்ஸ்ட் 6 ஸ்டிச்சில் டபுள் குரோஷே கொடுங்க. ஸோ மொத்தமாக 7 ஸ்டிச் ஆயிடுச்சு. 7 ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் குரோஷே போடுங்க. ஸோ 7 டபுள் குரோஷே, ஒரு செயின், அப்புறம் கீழே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு 7 டபுள் குரோஷேன்னு நீங்கள் இந்த ரோவை கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு 3 செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டும் எண்டும் மட்டும் 5 ஸ்டிச் வரும். மீதியெல்லாம் நடுவுலலாம் 3 ஸ்டிச் போட போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் எண்டுலேயும் மட்டும் 5 ஸ்டிச் வரும். மற்ற நடுவுலலாம் 3 ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டது, இது ஒரு டபுள் குரோஷே ஆயிடுச்சு. அப்புறம் 4 டபுள் குரோஷே போடுங்க. டோட்டலாக 5 ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்பேஸ் விடுங்க. ஒரு செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் குரோஷே போடுங்க. நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் ஸோ 3 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின், அப்புறம் 3 டபுள் குரோஷே. ஸோ ஒரு செயின் 3 டபுள் குரோஷேன்னு போட்டுவாங்க. இப்போ கடைசி இந்த எண்டில் வந்து எல்லாமே கடைசி வரைக்கும் 5 ஸ்டிச் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எண்டும் லாஸ்ட் எண்டும் 5 ஸ்டிச் வரும். நடுவுலலாம் 3 ஸ்டிச் வரும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அந்த 4 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் குரோஷே ஒரு செயினுக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு ஒரு டபுள் குரோஷே. ஸோ இப்படியே இந்த ரோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க.
இப்போ இந்த ரோவை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இதை ஒரு செயின் போட்டு இழுத்து அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கலர் யான் மல்டி கலர் யான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல மல்டி கலர் யானில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு 7 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அப்படி 7 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நான் இது எந்தெந்த இடத்துல விட்டு எடுக்கிறேன்றதை மட்டும். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல விட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டிச்சு, ஸ்ட்ரெயிட் கீழே இருக்கிற ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் இந்த இடத்துல, அப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு மேலே இருக்கிற ஸ்டிச். ஸோ இப்படி எல்லாத்துலேயும் உள்ளார விட்டு இழுத்துக்கிட்டு எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு நமக்கு நெக்ஸ்ட் நம்ம இந்த கடைசி ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே இடத்துல போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அப்புறம் இப்போ இந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஸோ மொத்தமாக 7 ஆகிடும். 7 ஆகிட்டு இதே போல் உள்ளார விட்டு இழுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 1 2 3 இந்த 4 ரோ, அதாவது ரோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டபுள் க்ரோஷே போட்டதுலேருந்து இந்த 4 ரோவை தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வழியாக உள்ளார விட்டு இழுத்துட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 3 செயின்ஸ் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு நெக்ஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே.
மொத்தமாக 7 டபுள் க்ரோஷே ஆகிடுச்சா. அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இருந்து 7 டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம எப்படி நம்ம ரோ 1 ரிப்பீட் பண்ணமோ அதே போல் நீங்கள் இதை பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இதே போல் நீங்கள் பேட்டர்னை அடுத்தடுத்து ரிப்பீட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதே 4 ரோஸை நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு வந்தீங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிளாங்கெட் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ பாருங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணிட்டு வந்துட்டேன் பிளாங்கெட்டை. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நான் இதுக்கு பார்டர் கொடுக்க போகிறேன். சிம்பிளான பார்டர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதோட எட்ஜிங் முடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு வர போகிறேன். இந்த ஸ்பேசஸ்லலாம் 2 சிங்கிள் க்ரோஷே கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் இந்த கார்னரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ ஒரு ஷார்ப்பான எட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா இந்த இடம் வந்து வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ இதே போல் 4 கார்னர்லையும் பண்ணிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் டசல் ஃபார்ம் பண்ணுறேன். இது ஈஸி தான்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான நூல் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதை 2ஆக மடித்து இதுக்கு உள்ளார விட்டு இழுத்து ஸ்டிச் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த 2 பக்கமும் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு டவல் மாதிரியே இருக்கும். ஸோ நான் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றது. இந்த பேட்டர்னை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு நம்ம FB பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. நம்ம Crochet தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.